அஸ்விஸ்ம தொடர்பாக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய பல செய்திகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த வரிசையில கடந்த சில வாரங்களாகவே அல்லது கடந்த சில மாதங்களாகவே நான் பதிவு செய்யக்கூடிய காணொலிகள்ல பலருமே கேட்கக்கூடிய பிரதான கேள்வி அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகள் எப்போ கிடைக்கும், இந்த கொடுப்பனவுகள் எப்போ எங்களுடைய வங்கிகள்ல வரவிடப்படும் சொல்லி பலருமே பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இப்படி இருக்கிற நிலையில தான் அஸ்விஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையினால ஒரு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செய்தி ஒரு உத்தியோகபூர்வமற்ற தகவலாக இருந்தாலும் இந்த செய்தியை உங்களுக்காக நான் பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லித்தான் இந்த செய்தியை நான் இப்ப உங்களுக்கு பதிவு செய்யறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு உங்கள் மேல யாரும் எந்த ஒரு முறைப்பாடும் செய்யல, நீங்களும் யாரு மேல எந்த ஒரு முறைப்பாடும் செய்யல. எனவே நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய வங்கி கணக்குகளை உங்களுடைய பிரதேச செயலகங்கள்ல இருக்கக்கூடிய அஸ்விஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையினுடைய கிளைகளுக்கு சென்று அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கடிதத்தை கொண்டு போயிட்டு அரச வங்கிகள்ல நீங்க கொடுத்து அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி அதுவும் சரியான முறையில வெரிஃபைட் ஆயிருந்தா உங்களுக்கான கொடுப்பனவுகள் இன்றைய தினம் வங்கிகள்ல வரவிடப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருந்துச்சு. அதே சந்தர்ப்பத்துல இன்னும் ஒரு நபரோட பேசும்போது எனக்கு கேட்கக்கூடியதாக இருந்துச்சு. இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதவர்களுக்கு அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு, அதாவது அவர்களுடைய போன் நம்பருக்கு வளமையா வரக்கூடிய ஒரு SMS அலர்ட் ஒன்று வந்திருக்குதான். இந்த அலர்ட் யாராருக்கு வந்திருக்குதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மெசேஜ்ல சொல்லியிருக்குது, உங்களுக்கான வங்கிகளுக்கு இரண்டாம் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகள் வங்கியில வரவிடப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்குது.